போடா போடாவா போடாங்கிறது. இதுக்காகவே பாக்ஸிங் கிளாஸை கற்றுட்டு இறுதி சுற்று மாதிரி நான் இப்படி நிற்பேன். வணக்கம் பாபீஸ், வெல்கம் பேக் டு another episode of லூப் லைஃப். லூப்ல லைஃபே காலங்காத்திலே கெட்டப்பை மாற்றிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய் ஒரு பிளாக் காஃபியை போட்டு ஒரு மணி நேரம் அங்கேயே உட்கார வேண்டிய நிலைமையை போச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஒரு சின்ன பர்ச்சேஸ் திரும்பி வெளியே போனால் டாக்டர் அருமையான விஷயம் லீவ் பண்ணியிருந்தாரு, என்னென்னு பாஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. டாக்டருக்கு ஒரு தம்ஸ் அப், அதை முடிச்சுட்டு எக்யூப்மெண்ட்ஸ் அள்ளி போட்டு சரி வாங்க போன பொருள் அள்ளி போட்டு நேராக கிளம்பிட்டு நண்பர்களே. வரும்போது பார்த்தா மேகமூட்டமாக இருந்துச்சா, இப்போ பார்த்தா வெயில் கொளுத்துறான். அப்புறமா எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் தண்ணி குடிக்கணும் நண்பர்களே. அதை சொல்லிட்டு பார்த்தேன், விரிக்க அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஷூட் இருக்கானுண்ணே, ஷூட் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒரு மேஜிக் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்காகவே. லைன் இப்படி தூக்கி போட்டேன்னா, அதுக்கப்புறம் லைட்டு மேலே மறுபடியும் தூக்கி போடுறேன்னா போட்டேன்னா, இப்போ ஒரு மேஜிக் என்னன்னா, இந்த சுவிட்சை போட்டால் பார்த்தா லைட் எரியுது. வா லா லா சரி ஓகே. அதுக்கப்புறம் கிம்பிள் அசம்பிள் பண்ணிட்டு டேரெக்டாக ஷூட்டில் இறங்கினான்னு கேட்டிங்களா, இல்லை ஒரு 10 நிமிஷம் சும்மா காலை நீட்டி உட்கார வேண்டிய நிலமை. உட்காந்துக்கப்புறம் ப்ரோ சொன்னாப்பில், ஏய் நீ எடுக்கிறியாடா அப்படின்னு. எடுத்தால் ஒரு 10 ரூபா செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் 10 ரூபாயா, சரி ஓகே டீல் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு ஒரு ஆட்டத்தை போட்டு இன்றைக்கான ஷூட் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஷூட்டில் பார்த்தா இன்றைக்கி சாண்ட்விச் செஞ்சாங்க. வா வாட் அ சாண்ட்விச் அண்ணே. நான் முக்கியமான விஷயம் ஒரே ஒரு பீஸா சாப்பிட்டேன், நோட் த பாயிண்ட். நீங்கள் என்னென்னா அள்ளி போட்டு இவன் அதிகமாக தின்ட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணன் கொஞ்சம் காண்டாயிட்டுன்னு வச்சுங்க, கொஞ்சம் அவ்வளோதான் வெற மாதிரி ஏறும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது என்னடா பரவாயில்லையே வாட் அ வியூ, நான் ஏரிக்கிழமையிலேருந்து அந்த பாட்டோட லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு காடி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் நம்ம மம்மிக்கு நமக்கு ஒரு பயங்கர சண்டை ஆகி போச்சு. நான் பாக்ஸிங் கிளாஸ் போகன்னு சொல்ல, அவங்க வேண்டான்னு சொல்ல, வரியா ஒத்த வரியான்னு கேட்க, அந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கோம். நம்மளை வண்டியாக 2 கேட்டாங்க. என்னால் பிடிக்க முடியாது வந்து சாப்பிட்றான்னு சொல்லி தோசை கொடுத்தாங்க. சாப்பிட்டு இன்னைக்கு அதனால் முடிச்சிட்டேன்.